ஹாய், வெல்கம் டு டிஎஸ் ஃபேஷன்ஸ். நிறைய பேர் வந்து மேக்ஸி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் யூடியூப்லன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் என்னோடய கஸ்டமரோட ஒரு மேக்ஸியில் ஒர்க் பண்ண போகிறேன். அவங்களோட பர்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 42. ஓகே, 40 to 42க்கு நீங்கள் உங்களோட பர்ஸ்ட் சைஸ் 40 to 42ல் வருது அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் அவங்க எனக்கு கொடுத்த சாரீ, புது சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதை எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஃபுல் சாரீ பார்ட். சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் சாரீ அண்ட் நேவி ப்ளூ பார்டர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா முந்தி அண்ட் சேமில் ப்ளவுஸ். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது முந்தனியும் ப்ளவுஸையும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, சாரீக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்டர் இருக்குது. ஓகே, பாட்டமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மேங்கோ மோட்டிவ் போட்ட ஒரு பார்டர். ஓகேவா? இப்போது இந்த பார்டரை நம்ம கட் பண்ணி கீழே அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த பார்டரை கீழே அட்டாச் பண்ணோன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் இது வேண்டாம்னா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் தைக்கிறீங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்டரை வந்து கீழே நான் அட்டாச் பண்ணனா நீட்டாக இருக்கும். மேலே கொடுத்துருக்க சேம் பார்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழேயும் அதை நம்ம மேலே இருக்கிறத கட் பண்ணி அட்டாச் பண்ணோன்னா அந்த பார்டர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது ப்ளவுஸையும் முந்தியும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்போ பார்த்து கட் பண்ணுங்கள். ஜரியில் சிசர் மாட்டுச்சு அப்படின்னா அந்த ஜரி நூல் இழுத்துட்டு வந்துடும். ஓகே, சாரி தனியாக எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தானி ப்ளவுஸ் பீஸ் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, லைனிங்கில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வந்து சாரியில் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நான் 4 மீட்டர் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். 4ஆக மடிச்சுட்டு ஒரு 14 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, 14 இல்லை 13 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 ஃபேப்ரிக்கை 2 ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு இங்கே வந்து துணி வந்து ப்ராப்பராக ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நம்ம மடிச்சிருக்கிறது நான் வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, 6 இன்ச் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 7 இன்ச், இதுலேருந்து 7 இன்ச் வச்சுக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து 7 இன்ச் கீழே பார்த்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம மார்க் பண்ண அந்த 7 இன்ச்சில் வெளிப்பக்கமாக ஒரு கோடு. ஓகே, போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே இருந்து இந்த ஃபோல்டிங்லேருந்து தான் நம்ம எல்லாமே மார்க் பண்ணோம். ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர்லேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே ஷோல்டர் 6.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 7 இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அந்த பக்கம் போட்டிருக்கேன். இப்போ அந்த லைனில் நம்மளோட ஃபோல்டட் சைட்லேருந்து 10 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஓகே, 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஷோல்டர் லைன் போட்டிருக்கேன்ல, அதுலேருந்து ஒரு 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்கன்னா 14 வச்சுக்கலாம். ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்கன்னா 15 வச்சுக்கலாம். மீடியமாக இருப்பாங்க, ரொம்ப டாலாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் இருக்காங்கன்னா 14 வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் 14 கூட வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து 10 இன்ச் மார்க் பண்ணலாம். 10.25
நான் வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் லூஸ் வேணும், ஸோ 10.25 வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் 10 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே 10, இங்கே 10.25. இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ போட்டுட்டோம். இப்போ வந்து ஆர்ம் கர்வ் வரையணும். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ்லேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ். ஓகே, கையில் போட வரலன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டுக்கலாம். ஓகே, ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாதவங்க கையில் தான் போடணும். இங்கேருந்து 1.25 மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு வளைவு வரணும். இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி வரணும். ஓகே, இதோட அளவு பார்த்துக்கோங்க. உங்களோட ஆர்ம் ஹோலில் பாதி அளவு இருக்கணும். ஓகேவா? எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நான் பண்ணுற அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணும்போது உங்களோட ஆர்ம் ஹோல் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு தைக்கிறதுக்கு நம்ம அளவு கொடுக்கணும். நான் ஷோல்டருக்கு வந்து அரேஞ்ச் கொடுக்குறேன். இதுக்கு அரேஞ்ச், கீழே அரேஞ்ச், இங்கே வந்து 1.5 இன்ச் கொடுக்குறேன். 1.5லேருந்து 2 இன்ச் கொடுத்துக்கலாம். 2 இன்ச்சுக்கு மேலே போக வேண்டாம். 1.5 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஷோல்டர் எவ்வளோ வேணும் நம்ம வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணி ஒரு கட் கொடுத்துக்கலாம். நெக்கு வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு கட் பண்ண போகிறோம். அதனால் நான் ஷோல்டர் வந்து இங்கே 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் பாயிண்ட் மார்க் பண்ணல, அதுலேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு மொத்தம் 2.25. ஓகே, இந்த 2.25 மார்க் பண்ண இடத்துல மடித்து ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் 2 கட் பண்ணியிருக்கோம். 4 மடித்து கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி க்ராஸாக அப்படி கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இந்த பாட்டமில் சைடில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேலே ஏற்றி அப்படியே சென்டர்லேருந்து கொஞ்சமாக மைல்டு ஸ்லாண்டிங் லைனாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பேக் பீஸ், ஒரு ஃப்ரண்ட் பீஸ். மறுபடியும் இது 2 மடிச்சுக்கோங்க. ஒரு பீஸ் உள்ளே இருந்த பீஸ் நான் எடுத்துட்டேன். இப்போ இது 2 மடிக்கிறேன். கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃப்ரண்ட் கர்வ் கொஞ்சமாக உள்ளே தள்ளி போகணும். ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ளே தள்ளி போகிற மாதிரி ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கிறேன். நெக்குக்கு நான் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, தைக்கிறதுக்கு அளவு கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து தான் வரணும். நெக் வந்து ஃப்ரண்ட்டில் 6 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும். 6 இல்லை 5.5. ஓகே, அது உங்கள் விருப்பம் போல் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கணும் அதையே நான் கீழேயும் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த ஃபோல்டிங்லேருந்து பார்க்குறேன், எனக்கு 3.25 வருது. அந்த 3.25 நான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்கோட டெப்த் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இங்கே தான் நம்மளோட நெக் ஷேப்பை நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகே, இது தைக்கிறதுக்கு கொடுத்துருக்க இடம் தான். ஓகே, இங்கே தைக்கிறதுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டேன். எனக்கு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் வேணும், அதனால் 1/4 இன்ச் மேலே ஏற்றிக்கிட்டேன். இப்போ நெக் ஷேப் கொடுக்க போகிறேன். ஓகே, நான் இப்போ இந்த ஷேப் தான் கொடுக்க போகிறேன் நெக்குக்கு. இப்போ இது உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரலன்னா ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இது வந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, 1 இன்ச் கேப் இருந்தால் போதும். நீங்கள் போட்டிருக்க லைனுக்கும் நீங்கள் போடுற ஷேப்புக்கும் 1 இன்ச் கேப் இருக்கணும். ஓகே, அப்போ தான் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நீட்டாக தெரியும். நீங்கள் கிட்டேயே வச்சு போட்டு அது வந்து கர்வாக தெரியாது, அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தெரியும். அதனால் 1 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். 1.5 இன்ச் மேலே ஏற்றி நீங்கள் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு கர்வ், இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை இங்கே ஒரு கர்வ் போடுறீங்கனாலும் நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் நான் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு கர்வ் எப்படி வேணுமோ இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக வரணும்னா இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு மைல்டாக இருந்தால் போதும். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் இப்படி வச்சு ஒரு கர்வ் போட்டோன்னா முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் போட்டதும் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டதும் சேம் தான். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது ஒரு டிப் என்னென்னா, இங்கே மேலே ஒரு அரை இன்ச் விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக இங்கேருந்து கட் பண்ணிட்டு வராதிங்க. மேலே ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா நெக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கும், இல்லைனா நல்லா விரிஞ்சிரும். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் கர்வ் கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிவிட்டேன். இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஃப்ரண்ட்டுன்னு. ஓகே, இப்போ பேக்குக்கு வந்து நெக்கு கட் பண்ணணும். நம்ம வந்து சென்டரில் கட் கொடுத்துருக்கோம், இந்த ஷோல்டர் கிட்ட கட் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஈக்குவலாக வர மாதிரி நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கு டெப்த்து வந்து உங்களுக்கு பேக்கில் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணும், நீங்கள் 9 இன்ச் வேணாலும் 9 இன்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் போட்டேன். இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஒரு பாட் நெக். ஓகே, பாட் நெக் எப்பவுமே என்ன பண்ணணும்னா அந்த லைனை தாண்டி ஒரு 1/4 இன்ச் வெளியே போய் கொண்டு போகணும். ஓகே, அதே மாதிரி மேல் பக்கமாக 1/4 இன்ச் இந்த லைனுக்கு உள்ளே வந்துடணும். இங்கே வந்து வெளியே போகணும், மேல் பக்கமாக வந்து உள்ளே வரணும். இங்கே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே வரதுனாலும் வந்துக்கலாம், இப்படி வரதுனாலும் வந்துக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மேலே கட் பண்ணாமல் விட்டுடுறேன். நெக் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பேக் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம், பேக்கும் கட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் சேம் நான் 4 மடித்து ஒரு துணி எடுக்கிறேன். ஓகே, 2 துணி எடுத்து 2 மடிச்சிருக்கேன். அப்போது நம்மளுக்கு 4 மடித்ததாக தான் அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 லேயர் ஃபேப்ரிக், இது நான் 2 மடிச்சிருக்கேன். ஸோ அது 4 ஃபோல்டிங். ஓகே, இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ட்ராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாக ஃபேப்ரிக்கை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா ஹேண்டில் பண்ண வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, எனக்கு இங்கே வந்து ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வேணும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி 12 இன்ச் ஹைட்டில் கட் பண்ணிக்கிறேன். 12, 12.5. ஓகே, இது கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுலேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் போட்ட லைன்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிக்கிட்டு இப்போ உங்களோட ஆர்ம் ஹோல் வந்து 15, அதில் பாதி 7.5. நீங்கள் இங்கே டேப் வைக்கும்போது இந்த இடத்துல எங்கே 7.5 வருதுன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு இங்கே வந்து 9.25 வரணும். ஸோ நான் இங்கே 9.25 வைக்கிறேன். ஓகே, 9.25 வரணுன்றப்போ நம்ம வந்து 9.5 எங்கே வருதுன்னு பார்த்தா போதும். நம்ம ஏன்னா கர்வ் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு இங்கே வருது 9 நான் க்ராஸாக வைக்கும்போது. ஓகே, இப்போது இதில் நான் வளைவு கொண்டு வந்தேன், என்னோடய ஆர்ம் கர்வ் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு 9.25 வந்துடும். ஓகே, ஒரு 1/4 இன்ச்சில் 1/2 இன்ச் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்படி கர்வ் போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த கர்வ் வரலனாலும் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரெஞ்ச் கர்வை ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு இதை அப்படியே ஒரு மைல்டாக இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை அளந்து பார்க்குறேன். நீங்கள் இதை அளக்கும்போது யோக் பார்ட் கட் பண்ணோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு பாடி கட் பண்ணோம்ல, அதில் வர ஆர்ம் ஹோலும் இதில் வர ஆர்ம் ஹோலும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, எனக்கு இங்கே 9.25 வருது. இப்போ இங்கேருந்து நான் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச். இது வந்து நீங்கள் பாடியில் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, பாடியில் 2 கொடுத்தீங்கன்னா இங்கேயும் 2 கொடுக்கணும். ஸ்லீவோட ஹைட் வந்து 11. ஓகே, ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து 11. ஸோ 5 மார்க் பண்ணிக்கிறேன். அதை பாதியாக டிவைட் பண்ணி அங்கேருந்து 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு கொடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் கொடுக்குறீங்களோ 1 இன்ச் கொடுக்குறீங்களோ துணியை பொறுத்து. எனக்கு இங்கே 1/2 இன்ச் போதும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து 1/2 இன்ச் கொடுக்குறேன். இதுக்கு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சென்டர் தெரியறதுக்காக ஒரு கட் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் கவ் மேலே உள்ள 2 துணியை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் கவ் கட் பண்ணணும். ஓகே, நம்ம 4 மடிச்சுக்குள்ள கீழே உள்ள 2 துணியை விட்டுடுங்க. மேல் பக்கமாக உள்ள 2 துணியை எடுத்து கொஞ்சம் உள்ளே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாடியில் எப்படி கட் பண்ணணும், கொஞ்சம் உள்ளே தள்ளி அந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் 1/2 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் இதுக்கும் இதுக்கும். ஓகே, ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை சாரீ துணி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம், இந்த லைனிங்கை வச்சு. இப்போது நான் இதோட ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். முந்தானியில் பார்த்தீங்கன்னா கோடு வருது, ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. இதுதான் முந்தானி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவை வந்து சாரீ துணியில் கட் பண்ண போகிறேன். சாரீ அந்த மெரூன் கலரில் இருந்துச்சுல அதில் கட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இது 2ஆக மடிச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், இந்த பார்டர் தனியாக எடுத்துக்கலாம். சில சாரீஸில் வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். அப்படி இருக்குன்னா நம்ம வந்து இப்படி கட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பார்டர் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை வந்து ஃப்ரண்ட்டில் சென்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இது ஃப்ரண்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க இந்த ப்ளவுஸ் துணியில் 2ஆக மடிச்சிருக்கோம்ல, அதில் நான் ஃப்ரண்ட்டை வந்து இப்படி போடுறேன். ஓகே, ஃப்ரண்ட்டை போட்டுட்டேன். கொஞ்சம் துணி சுற்றி எல்லா இடத்துலையும் சுற்றி வந்து ஃபுல்லாகவே எக்ஸஸ் கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த திலகம் ஷேப் இருக்குது. ஸோ அது வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ஃப்ரண்ட் பீஸு. இந்த பார்டரை நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது 2த்தையும் ஒன்றா மடித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சாரீலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரைட் சைடு ராங் சைடு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரைட் சைடு. ஓகே, இதுதான் ரைட் சைடு. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ராங் சைடில் மார்க் பண்ணுறீங்கனாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ராங், ரைட்டில் ரைட் மார்க் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம், ராங்கில் ராங் மார்க் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து மீதி இருக்க துணியில் பேக் பீஸ் நான் போடுறேன். நம்மளுக்கு இந்த திலகம் ஷேப் வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரணும். ஓகே, பேக் பீஸை போட்டுட்டு கொஞ்சம் சுற்றி ஃபுல்லாகவே துணி எக்ஸஸ் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பேக்குக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பார்டரை நம்ம எதில் யூஸ் பண்ணலாம். ஓகே, டன். இனி ஸ்லீவ் இருக்குது. ஸ்லீவுக்கு வந்து நான் சாரியிலேருந்து துணியை கட் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸும் வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து யோக்கு ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் நம்ம ப்ளவுஸ் பீஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு வந்து இந்த சாரீ பீஸ் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இல்லை உங்ககிட்ட வந்து இந்த முந்தானி துணி இருக்குல்ல, அது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு அதை விட இது வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீதி இருக்கிறத ஸ்கர்ட் பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னால் ஃபுல்லாக கேமராவில் கவர் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மடித்து அந்த சாரியை கட் பண்ணுறேன். அவ்வளோதான், நான் எதுவும் பண்ணலை. ஃபுல்லாக ஃப்ரம் டாப் டு பாட்டம் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை 4ஆக மடிச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கிறோம். இதை அகெயின் 4ஆக மடிச்சுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிட்டேன். அகெயின் அதை இன்னொரு வாட்டி 2ஆக மடிச்சிட்டேன். இப்போ இதை ஸ்லீவ் மேலே ப்ளேஸ் பண்ணலாம். தெரியாமல் நம்ம சிசர் சரியில் பட்டுருச்சுன்னா இப்படி தான் நூல் கண்டு வந்துடும். அது நல்லா இருக்காது. கொஞ்சம் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எடுத்துருக்கிறது. ஸோ நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாம். மீதி அப்படியே வந்து மேக்ஸிக்கு பாட்டம் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணுறேன். கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் லைனிங் எடுத்துகிட்டு இப்போ இது வந்து நான் 4ஆக மடிச்சிருக்கேன் இல்லையா, இதை அப்படியே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்லீவுக்காக.
ஓகே, லைனிங் பீஸ் இது தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாடிக்கு யூஸ் பண்ண போகிறோம், இது ஸ்லீவ் யூஸ் பண்ண போகிறோம். நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக மேல் பக்கம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். லைனிங்கும் கட் பண்ணிட்டோம். நம்மளோட சாரீ மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது பாட்டம் பார்ட் கட் பண்ணணும். லைனிங் வந்து 4 மடித்து எடுத்துக்கோங்க. 2.5 3 மீட்டர் வரைக்கும் லைனிங் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு தளர இருக்கும். ஓகே, கம்மியாகவே இருந்தாலே போதும் அப்படின்னா 2 மீட்டர் எடுத்தாலே போதும். ஓகே, நான் மீதி இருக்க லைனிங்கை நான் இதுக்கு 4 மீட்டர் எடுத்திருந்தேன். ஸ்லீவுக்கும் பாடி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் கட் பண்ணது போக மீதி இருக்கிற துணியை அப்படியே நான் வந்து 4 மடிக்க போகிறேன். ஓகே, அப்படியே 4 மடிச்சுட்டு கட் பண்ணி காட்டேன். ஓகே, 4 மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் வந்து என்னோடய பக்கம் இருக்குது, அது ஓப்பன் சைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் இல்லை பேக் ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த நம்ம கீழே வச்சுருக்கோம்ல, இந்த லைனிங்கும் நம்மளோட டாப் பார்ட்டோட பீஸும் ஈக்குவலாக சென்டராக இருக்கணும். ஓகே, வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எங்கே முடியுது, எனக்கு எங்கே முடியுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 இல்லை 39 இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது லைனிங் தான். லைனிங்கில் வந்து நம்ம ஆக்சுவலான ஹைட்டை விட ஒரு 2 இன்ச் கம்மியாக தான் நம்ம கட் பண்ணுவோம். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸ் வேணும். நான் இங்கே வந்து 40 இன்ச்சஸ் லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படுது. அப்படி இல்லைனா ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 40 யூஸ் பண்ணிக்கலாம். சாரியில் வந்து 40 கட் பண்ணிக்கோங்க ஹைட்டு, லைனிங்கில் வந்து 38 கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். பஸ்ட் சைஸ் 42 40 இருந்தா. ஓகே, இதுலேயே ஒரு 1/4 இன்ச் நீங்கள் வந்து லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா 44 பஸ் சைஸ் வரைக்கும் போடலாம். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன், என்னோட டாப் பார்ட் வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் 40 இன்ச் கீழே மார்க் பண்ணுறேன். ஓகே, 40 இல்லை 39, 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். பட் உங்களோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, நம்மளோட சாரீ, அதுவும் லைனிங்கும் ஒரே ஹைட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 40 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் டேப்பை நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். வச்சுட்டு இது சும்மா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து நான் ஜஸ்ட் சும்மா ஒரு டாட்டட் லைன் போட்டிருக்கேன். இதுலேருந்து 3 இன்ச் மேலே, சாரி, இப்போ இந்த டாட்டட் லைன் போட்டிருக்கேன்ல, இதுலேருந்து ஒரு 3 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடில், ஃபோல்டட் சைட் கிடையாது, நம்ம சைட் கிடையாது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 3 இன்ச் மட்டும் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் எனக்கு 40 இன்ச்சு, அதுலேருந்து நான் ஒரு 3 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு ஸ்லைட் கர்வ் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இங்கேருந்து கிராஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணிடுறேன். பாட்டமில் சென்டரில் நம்மளுக்கு 40 இன்ச் இருக்கணும். ஓகே, சைடில் மட்டும் ஒரு 3 இன்ச் தள்ளி கொஞ்சம் வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்படி சென்டர்லேருந்து சைடில் ஒரு வளைவாக கட் பண்ணிட்டோம். இப்போ மேலேருந்து கீழே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மார்க் பண்ணிட்டோம், இங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணணும். டேப்பை வந்து கிராஸாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லாங் ஸ்கேல் இருக்குன்னா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை டேப்பை எப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து அங்கே ஒரு கனெக்ட். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் ஒரு 1/2 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுட்டே கட் பண்ணுறேன். எனக்கு லாஸ்ட்டாக 1/2 இன்ச் இருந்துச்சுன்னா கூட நான் ட்ரிம் பண்ணிக்கலாம், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து ஜாயின் போட முடியாது அந்த 1/2 இன்ச்சுக்கெலாம். ஸோ ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸ்கர்ட் பார்ட் லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து
சாரியை கட் பண்ணிக்கலாம். நான் ரிமைனிங் இருக்கிற துணியை அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. நான் 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸும் பேக்குக்கு ஒரு பீஸும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து டோரிக்கெலாம் துணி இருக்குது. நம்ம ஸ்லீவ் கட் பண்ண பேலன்ஸ் துணி இருக்குல்ல, அது இருக்குது. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம பாட்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று, பேக்குக்கு ஒன்று. இப்போ இதை அப்படியே 4ஆக 8ஆக மடிச்சுக்கோங்க. எவ்வளோ மடிக்க முடியுதோ 8ஆக மடிக்க முடிஞ்சா 8ஆக மடிங்க, 4ஆக மடிக்க முடிஞ்சா 4ஆக மடிங்க. நம்ம பார்டர் மேலே பார்டர் இருக்குல்ல, அதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதுலேயே ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நான் இப்போ மடித்து எடுத்துட்டேன். எவ்வளோ மடிக்க முடியுமோ அவ்வளோ மடிச்சிட்டேன். நான் 8ஆக மடிச்சிருக்கேன். ஓகே, இது இன்னும் 2ஆக நீங்கள் மடிக்கிறீங்களும் மடிக்கலாம். பட் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எவ்வளோ மடித்து கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மடிச்சுக்கோங்க. நல்ல சிசர் இருக்குன்னா நம்ம கட் பண்ணலாம். ஓகே, இப்போது இது இன்னும் 2 மடிக்க வச்சுக்கிறேன். ஓகே டன். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளே ஏதாவது துணி இழுத்து இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹைட் இங்கே தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு வந்து இங்கே 44 இன்ச் ஹைட் வேணும். ஓகே, இது வந்து எனக்கு 44 இன்ச் ஹைட் வேணும். நீங்கள் வந்து 40 இன்ச் வச்சிங்கனாலுமே கரெக்டாக இருக்கும். இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, அதனால் 44 வைக்கிறேன். நீங்களும் ஹைட்டாக இருப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே வருது. இதுதான் என்னோட லென்த். ஓகே, இப்போ நான் இந்த பார்டரை வந்து பாட்டமில் அட்டாச் பண்ண போகிறேன். அப்போது இந்த பார்டரோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் கரெக்டாக இந்த லைனில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். கரெக்டாக இந்த பார்டர் எட்ஜ் இருக்குல்ல, இதில் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 2.25 பார்டர் ஹைட்னா 1.25 நான் இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இது நம்ம கீழே அட்டாச் பண்ணிட்டோம்னா இதோட ஹைட் அங்கே வந்துடும்ல, அதனால் அந்த 1.25 நான் இங்கே வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பார்டர் தனியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட்டிங் டன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பார்டரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடய வச்சிடுறேன். இன்னொரு சைடும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நான் பார்டர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா பாட்டம் பார்ட்டுக்கான லைனிங் கட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் டாப் பார்ட்டுக்கும் எல்லாமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, கட்டிங் டன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் காட்டுறேன். ஒரே வீடியோவில் காட்டணும், ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் தனித்தனியாக பிரித்து காட்டுறேன். ஓகே, கட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக்குள்ளே நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேக்ஸி ஸ்டிச்சிங், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.